ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தளபதி விஜய் சார் நடிப்பில் வெளியான குஷி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரீல்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ரீரிலீஸ் ஆன குஷி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக வெளியான சக்தி திருமகன் மற்றும் இன்னும் ஒரு சில திரைப்படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக வெளியானது. அந்த ஒரு திரைப்படத்தோட வசூலெல்லாம் முறியெடுத்து தற்பொழுது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங்கில் ஒரு தரமான சம்பவத்தை குஷி திரைப்படம் வந்து பண்ணியிருக்குது. அதாவது முதல் நாளான இன்னைக்கு இந்த நேரம் முடிவுபடி தமிழகத்தில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் இதுவரையும் எவ்வளோ டிக்கெட் விற்பனையாக இருக்குது, எவ்வளோ ஷோ போகிறது உறுதியாக இருக்குது, அதன் மூலம் எவ்வளோ கைசியம் இருக்குது அப்படின்றதான் டேட்டில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி விஜய் சார் நடிப்பில் வெளியான எந்த திரைப்படம் உங்களுக்கு பிடித்த திரைப்படம், ஸோ எந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, குஷி திரைப்படம் முதல் நாளில் இந்த நேரம் முடிவுபடி அட்வான்ஸ் புக்கிங் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா 25,391 டிக்கெட் வந்து விற்பனையா இருக்குது. 365 ஷோ போறது உறுதியா இருக்குது. இதன் மூலம் 31,32,000 வரை கலெக்ஷன் இருக்குது. டே ஒன்ல அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தமிழகத்தில் மட்டும் குஷி திரைப்படம், விஜய் ஆண்டனி நடிப்பில் புதிதாக வெளியான சக்தி திருமகன் மற்றும் கவின் நடிப்பில் வெளியான கிஸ் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வசூல்ல முறியடித்து குஷி திரைப்படம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்தை பிடிச்சிருக்குது. ஸோ முதல் நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் இந்த நேரம் முடிவுபடி 31 லட்சம் வரை கலெக்ஷன் பண்ணி இருக்குது. ஸோ அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.